Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ. கொஞ்ச நாள் முன்னாடி என் குழந்தையோட பர்த்டேவை வீட்ல செலிப்ரேட் பண்ணோம். அந்த பார்ட்டி டெக்கரேஷனுக்காக பலூன்ஸ் எல்லாம் பூ மாதிரி கட்டி அரேஞ்ச் பண்ணணும்னு ஆசையா இருந்தது. யூடியூப்ல பார்த்தா பலூன்ஸை எப்படி ஃப்ளவர் மாதிரி கட்டுறதுன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி கட்டுற மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஸ்டெப்ஸாக இருந்தது. சரி பரவாயில்லன்னு ட்ரை பண்ணி பார்க்கும்போது நம்ம ட்விஸ்ட் பண்ணும்போது பலூன்ஸ் உடஞ்சிருது. என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு ஈஸியாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரொம்ப சிம்பிளாக நானே ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சேன். இது யூடியூப்பில் எங்கேயுமே இல்லை, இது ஒரு புது ஐடியா. இந்த பலூன்ஸை நான் ஈஸியாக எப்படி பூ மாதிரி கட்டுனேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பலூன்ஸை பூ மாதிரி கட்டுறதுக்கு அந்த பெட்டல்ஸ் எல்லாம் ஒரே சைஸில் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக்கு, இந்த மாதிரி ஒரு பவுலை வச்சுட்டு அந்த பவுலை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம பலூன் ஊதி கட்டணும் அப்படின்னா எல்லா பெட்டலும் ஒரே சைஸில் இருக்கும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற இந்த பவுல் வந்து 7 இன்ச் சைஸு. நான் பலூனை எப்படி கட்டுறேன் அப்படின்னு காட்டிடுறேன். ஒரு சிலருக்கு இது தெரியாமல் இருக்கலாம். நம்ம பூ கட்டுற மாதிரி பலூன் கட்டினோம்னா ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம். இப்போ நான் வந்து 5 பெட்டல் இருக்கக்கூடிய ஒரு பூ செய்ய போகிறேன். அதனால் எனக்கு 5 பலூன் ஒரே கலரில் தேவைப்படுது. நடுவில் வைக்கக்கூடிய ஒரு பலூன் மட்டும் ஒரு கான்ட்ராஸ்டான வேறு கலரில் நான் கட்டிக்கிறேன். இந்த நடுவில் வைக்கிற பலூன் வந்து அதே சைஸும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம், அது நம்ம விருப்பம். இப்போ நம்மளுக்கு பலூன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. இதை எப்படி பூ மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இதுக்கு வந்து சர்க்கிளாக ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் நான் எடுத்துக்கிறேன். இதில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 5 ஹோல்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு பென்சிலை யூஸ் பண்ணி. அப்புறமா நடுவுலையும் ஒரு ஹோல் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு சிசர் எடுத்து இந்த சர்க்கிளோட எட்ஜில் இருந்து உள்ள அந்த ஹோல் வரைக்கும் ஒரு கட் பண்ணணும். இந்த கட்டு வந்து இந்த ஹோலுக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்படி ஸ்லாண்டிங்காக 5 ஹோலுக்கும் ஒவ்வொரு கட்டு நம்ம பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த கார்ட்போர்ட் ஷீட் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஏன் ஸ்லாண்டிங்காக பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக பண்ணுனா நம்ம உள்ளே போட்டதுக்கப்புறம் பலூன் நழுவி வெளியில் வந்துடும். இப்போது நம்ம பலூன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே ஸ்லைடு பண்ணி அந்த ஹோல்குள்ளே கொண்டு போய் நிறுத்திடணும். நம்ம கட்டியிருக்க நூல் வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி இந்த சைடு கொண்டு வந்துக்கணும். 5 நூலையும் ஒன்றா பிடிச்சு ஒரு நாட் போட்டுக்கணும், இந்த மாதிரி டைட்டாக. இப்போ 5 பலூன் நம்ம கட்டியாச்சு. இப்போ இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கிற அந்த சென்டர் பலூனை அந்த நடுவில் இருக்கிற ஹோல் வழியாக இந்த சைடு இழுத்துக்கணும். இப்போ நம்மக்கிட்ட 6 நூல் இருக்குது. 6 நூலையும் ஒன்றா சேர்த்து இன்னொரு நாட் போட்டுட்டோம்னா அவ்வளோதான், நம்ம பலூன் ஃப்ளவர் ரெடி ஆயிருச்சு. நூல் நீளமாக விட்டு கட்டியிருக்கிறதால இது அப்படியே நான் கர்டைன் ராட்ஸில் சுற்றி விட்டுட்டேன். செவுத்தில் நம்ம ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஸோ பெயிண்ட் எல்லாம் போகாது. இப்போது பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்டை வந்து நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இனி வரப்போகிற செலிப்ரேஷன்ஸ்க்கெல்லாம் கூட டெக்கரேஷன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 5 பெட்டல் இருக்கிற ஃப்ளவர் காமிச்சேன். இதே மாதிரி நீங்கள் 4 பெட்டல் 3 பெட்டல் இருக்கிற ஃப்ளவர் கூட பண்ணிக்கலாம். டபுள் லேயர் இருக்கிற ஃப்ளவர் பண்ணுறதுக்கு கூட இப்போ ரொம்ப ஈஸியாகிருச்சு. சென்டரில் ஒரு சிங்கிள் பலூனை போடுறதுக்கு பதிலாக நம்ம இதே மாதிரி சின்னதாக ஒரு பூ செஞ்சு அந்த பூவை சென்டரில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக டபுள் லேயர் ஃப்ளவர் பலூன் வந்து கிடச்சிரும். பார்த்தீங்கல்ல எவ்வளோ சிம்பிள்னு. இனிமேல் நம்ம வீட்டு பார்ட்டிக்கு வரவங்கெல்லாம் வெளியிலேருந்து ப்ரொஃபஷ்னல் யாரையாவது கூப்பிட்டுட்டு வந்து டெக்கரேட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்மளே சிம்பிளாக ஈஸியாக டெக்கரேஷன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.